ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கங்குவா படத்தோட மீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2. ஏன்னா தமிழில் மட்டும் கலாய்ச்சா கொஞ்சம் தான் இருக்கும். பேன் இண்டியாவாக கலாய்க்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பேன் இண்டியா படம். ஸோ கங்குவா எனக்காக திங்க் பண்ண கதை தான். இது டெஃபினெட்லி ஞானவேலா கிட்ட சொல்லியிருப்பாங்க, சார் இது இவ்வளோ நல்லா இருக்கே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பண்ணிட்டாங்க. என்னமோ தெரியாது டெஃபினட்டா. எனிவே இது பண்ண இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சிவாவை பண்ணுவார். ஆனால் தலைவர் இதில் கிரேட் மிஸ்ஸாலே சொல்லலாம். ஜஸ்ட் மிஸ் இல்லை, கிரேட் மிஸ். ஆனால் இதுக்கு பிறகும் சிவா நல்ல கதையாக எனக்கு சொல்லுவார் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கார். வெயிட் பண்ணி பார்ப்போம். அஜித் சார் கூட இப்போது படம் பண்ண போகிறார், ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்ற மாதிரி இருந்து படத்தில் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா? அது வேணா ஓகே, மித்தபடி ஒன்றுமே இல்லை படத்தில். என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? படமே மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது படத்தோட விஎஃப்எக்ஸையோ இல்லை அந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூயோ இல்லை, படத்தோட கதையை. அதை கவனிச்சிருந்தா ஏதாவது டெக்னிக்கலாக மிஸ்டேக்காக இருந்தாலும் கதையாக ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். സത്യം പറഞ്ഞാൽ ഞാൻ സിനിമ കണ്ടുകൊണ്ടിരുന്നപ്പോ റെഡി സിംഗിൽ എന്റെ മണ്ടി എന്നെ മോന്ത പിടിച്ചു എനിക്ക് അത്രയ്ക്ക് ദേഷ്യം വന്നു. இவர் என்ன சொல்கிறாருன்னு புரியல. ஆனால் 3 செகண்டில் அம்பிலேருந்து அந்நியனா மாறிட்டார். மொத்தத்தில் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. காய்ஸ், எதை வேணால் மன்னிச்சிடலாம். ஆனால் தியேட்டருக்காரங்களை 2 பாயிண்ட் சவுண்டை குறைக்க சொன்னார் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறாரு நம்ம டைரக்டர். எங்கள் அண்ணனுக்கு ஒரு சாலிடான ஒரு படம் கொடுத்துருங்க, எங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருங்க, எங்கள் அண்ணனுக்கு இது செஞ்சுருங்க, இதுக்கு பண்ணுங்க சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க. ஓகே, உங்கள் அண்ணனுக்கு நம்ம சூர்யா சாருக்கு இந்த திரைப்படம் மனசார நம்பிக்கையா சந்தோஷமா சொல்றேன், ஒரு மாபெரும் வெற்றி படமா இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர்த்திருக்கலாம். அப்போவாவது படத்துக்கு கொஞ்சமாவது நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கும். அவங்க வாய்க்கு அவங்களே சூடு வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். இந்தியன் 2 கங்குவாவை விட ஒரு நல்ல படம். ஓரளவுக்கு உக்காந்து பார்க்குறான், அந்த அளவுக்கு சங்கர் எடுத்து வச்சிருக்காரு. இந்த டிஷா பட்டானியை ரொமான்டிக் சீன்ஸ்க்காகவே படத்துக்கு ஹையர் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இல்லை 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார், பைத்தியம் பிடிச்சி தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று விஷுவலே எஃபெக்டே இல்லை, ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டீங்களா? காய்ஸ், இவர் தான் காய்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் கண்ணாடி போட்டிங்களா, செம்ம மேட்ரு. ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் இருக்கு சார் கங்குவா மாதிரி. எனக்கு ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சார். அது காட் வில்லிங், காட் ஸ்பீட் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து பண்ண ஆசைப்படுறேன் சார். அத்தே கண்ணில் பட்டுருந்தா என்ன ஆயிருப்பேன், டார் ஆயிருப்போமே. நீ எதுக்கும் கொஞ்சம் ரெடி ஆயிருல. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.